ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஏன் பிரதர் அது எப்படி, கர்த்தர் கொடுத்த அழைப்பு வேற, இதை எப்படி செய்யறது, இதுல கர்த்தர் பிரியப்படுறாரா? நல்ல கவனிங்க, அவன் செஞ்சதை கர்த்தர் வாய்க்க பண்ணார். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எப்ப அழைப்பு வேற இருக்கலாம், பெருசா இருக்கலாம், திட்டம் பெருசா இருக்கலாம், நோக்கம் பெருசா இருக்கலாம், ஆனா செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். ஆனா அது சக்சஸ் ஆகிட்டு இருக்கா, அது சக்சஸ் ஆகிட்டு இருக்கா, அதுல கர்த்தர் உதவி செய்யறாரா, அத கர்த்தர் சித்திக்க பண்ணுகிறாரா, அத கர்த்தர் ஆசீர்வதித்து தராரா, அங்க உங்களுக்கு ஒரு நன்மையை தராரா, அங்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தராரா, அங்க உங்களுக்கு தேவையான, சுத்த தமிழ்ல சொல்ற சோறும் தண்ணியும் உடுத்த உடையும் கொடுக்கிறாரா, அதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க.